வணக்கம் வணக்கம் வணக்கம். நான் தான் உங்கள் அட்லாண்ட கணேஷ் வந்து விட்டேன். ஒரு புது கதையோட டைட்டில் என்னன்னு கேட்குறீங்களா? வேலு வேலு பாலு பாலு சாமி. அதாவது பாலுச்சாமி வேலுச்சாமி அப்படின்னு ரெண்டு நண்பர்களுடைய கதை. நம்ம பாலுச்சாமியும் வேலுச்சாமியும் சென்னையில் வச்சே ரொம்ப ஃப்ரெண்டு இந்தியாவில். அதாவது எல்லாருமே ஆவடி பக்கத்தில் அந்த பட்டாபிராம் போகிற வழியில் லீவ் பண்ணாங்க ஒரு 4-5 வருஷம். அப்போ ஒன்றா ஸ்கூலுக்கு போனதில் பழகிட்டாங்க. அதுக்கப்புறம் காலம் அவங்கள பிரித்து ஒருத்தன் அடையார் பக்கம் போக, இன்னொருத்தன் பச்சையப்பாஸ் காலேஜ் பக்கம் போக, இருந்தாலும் அந்த ஃப்ரெண்ட்ஷிப் கண்டினியூ ஆச்சு. காலேஜில் மறுபடியும் ஒன்றா சேர்ந்துட்டாங்க. இவன் 2 பேருமே நியூ காலேஜில் படித்து 2 பேரும் ஒரு டிகிரியை வாங்கி சந்தோஷமாக வாழ்க்கையை ஆரம்பிக்கிறாங்க. அவன் நியூ காலேஜில் படித்து முடிச்சுட்டு ஒரு மெடிக்கல் ரெப்ரசன்டேட்டிவாக தேனா பீனா தெந்திரி பேனான்னு அலையிறான். அவனுடைய அப்பா பர்மாஷல் கம்பெனியில் ஏதோ கிளர்க்கு வேலை பார்க்குறாரு. நம்ம பாலுடைய அப்பா பேரியன் கம்பெனியில் கிளர்க்காகவே இருக்கார், சேர்ந்ததுலேருந்து கடைசி வரைக்கும். ஆனால் பையனுக்கு அவங்க தெரிஞ்ச கான்டாக்டில் பேரியன் கம்பெனியில் கையில் காலில் விழுந்து ஒரு சேல்ஸ்மேன் வேலையை வாங்கி கொடுத்துட்றாரு. பையன் நல்லா பேசி கீசியெல்லாம் பண்ணுறவன் கடகடன்னு சேல்ஸ் வேலையை நல்லா பிக்கப் பண்ணிட்டான். ஸோ எல்லாருக்கும் ரொம்ப ஹாப்பி. அவர் ரிட்டையர் ஆகி வந்து சேர்ந்துட்டார் வீட்டுக்கு. பச்சைப்பாஸ் காலேஜ் பக்கம் நியூ ஆவடி ரோடு கிட்ட அந்த காலத்திலேயே 1000-1500 ரூபா கொடுத்து ஒரு 2 கிரவுண்டை வாங்கிட்டார். அதில் வீடு கட்டிக்கிட்டு ஒரு மாதிரி செட்டில் ஆக ஓரளவுக்கு வசதியான குடும்பமாயிட்டார். அதாவது மிடில் கிளாஸ் வச்சுக்கங்களேன். அங்கே வேலுச்சாமி சாந்தோம் பக்கத்தில் அவங்க அப்பா அந்த காலத்திலேயே சின்ன வீடு ஒன்று வாங்கி போட்டார். அதாவது கவர்மெண்ட் குவார்ட்டர்ஸ் 4 ஃப்ளாட்டாக விற்றுட்டு இருந்தாங்க. அதில் கீழே இருக்கிற 2 ஃப்ளாட்டை வாங்கி போட்டு அதையும் ஒன்றா இணைச்சி ஒரு நல்ல அருமையான லைஃபு. பீச்சு காற்று அப்படியே சிண்டை பிச்சுக்கும் அந்த அளவுக்கு அவங்க நல்லபடியாக 2 குடும்பம் சந்தோஷமாக இருக்க. நம்ம பாலுவுக்கு ஒரு 40 வயசாக இருக்கும்போது யாரோ ஒரு தூரத்து சொந்தம் அவருக்கு அமெரிக்காவுக்கு ஸ்பான்சர் பண்ணி 20 வருஷத்துக்கு அப்புறம் பச்சை அட்டை வர சபலம் யாரை விட்டுது? அவருடைய ஒய்ஃபு, அவருடைய ஒரு பையன் பொண்ணு எல்லாரும் சேர்ந்து அமெரிக்காவில் வந்து இறங்க. பசங்கள்லாம் படிக்கிற பசங்க. இந்த ஊரில் அந்த பிரச்சனைலாம் கிடையாது. எந்த ஸ்கூலில் வேணால் சேர்த்துப்பாங்க. அண்டு ஃப்ரீ தான், ஒன்றும் பெரிய செலவெல்லாம் கிடையாது. இருந்தாலும் கூட்டிகிட்டு வந்தவங்க வீட்டில் தானே தங்க வேண்டியிருக்கும். அங்கே தங்கி குழந்தைகள்லாம் ஸ்கூலுக்கு போகிற பாங்க பார்த்து சந்தோஷப்பட்டு எல்லாம் பண்ணி எவ்வளோ நாள் தான் அவங்க வீட்டிலே இருக்கிறது. அவங்க ஏதோ க்ரீன் கார்டு வாங்கி கொடுத்தாங்க, வரத்துக்கு ஹெல்ப் பண்ணுறாங்க. இங்கே வந்த பிறகு 2-3 மாதம் இருப்பாங்க. அப்புறமா அவங்க பாட்டுக்கு அவங்க ஏரியாவை பார்த்து போயிடுவாங்கங்கிற நினைக்கிற போது இவங்க கிளம்புற வழியை காணும். அவங்களும் ஜாடபாடியா அமெரிக்கா ரொம்ப பெரிய நாடு, உங்களுக்கு எந்த ஊர் பிடிச்சிருக்கோ அங்கே போய் நீங்கள் செட்டில் ஆகலாம், அண்டு வேலை செய்கிறதுக்கு அஞ்சலைன்னா டெய்லி மினிமம் வேஜ் இருந்தால் கூட போகிற சந்தோஷமாக இருக்கலாம் அது இதுன்னு சொல்ல ஆரம்பிக்க ஒரு 8 மாதத்துக்கு அப்புறம் அவங்கள்ட்ட இருந்து ஒரு ஓட்டக்காரை தூக்கிட்டு அட்லாண்டா பக்கம் வந்து குழந்தைகளை அட்லாண்டாவில் ஒரு ஸ்கூலில் சேர்த்துட்டு கையில் வச்சுருந்த ஒரு 1000-2000 ஒரு சின்ன அப்பார்ட்மெண்ட். அப்போல்லாம் ரொம்ப சீப் அட்லாண்டாலாம். ஒரு $250-300 அப்பார்ட்மெண்ட் கிடைக்கும். இந்த ஒலிம்பிக்கெல்லாம் வந்தப்புறம் தான் அப்படியே ஜூன்னு ஏறிச்சு விலைவாசி எல்லாம். எனிவே அங்கே ஓரளவுக்கு செட்டில் ஆகி அவங்களுக்கு ரொம்ப சந்தோஷம். என்னடா இது இவ்வளவு நல்ல கண்ட்ரியாக இருக்குது, கேஸ் விலையெல்லாம் ஒன்லி 67 சென்ட் ஒரு கேலனுக்கு. இவங்கள்ட்ட இருந்தது பெரிய ஒரு காரு. அந்த பெரிய காருக்கு $12-15 போட்டால் டேங்க் ஃபுல்லாகிடும். ஒரு 3-4 நாளைக்கு நம்ம கேஸ் போட வேண்டிய அவசியம் இல்லை. அதே மாதிரி குழந்தைங்களுக்கு ஸ்கூலில் எல்லாம் ஃப்ரீ. அண்டு டிவி வாங்கணுன்னாக்கா ஒரு $10 மாதம் கட்டினா அருமையான சோனி டிவி வீட்டுக்கு வந்துடும். அண்டு வாடகைக்கு அப்பார்ட்மெண்ட் எடுத்த இடத்துலையே 1 வருஷம் சைன் பண்ணால் 2 மாதம் ஃப்ரீ, கேபிள் டிவி ஃப்ரீ, அது இதுன்னு சொல்லி ஹாப்பி லைஃப். இவனுக்கு அதெல்லாம் பார்த்து மிரண்டு போயிட்டான் நம்ம பாலு. சரி ரைட், நம்மளும் ஏதாவது வேலை செய்யணும், அதை பண்ணனா என்ன பேரியன் கம்பெனியில் அங்கே வேலை செஞ்சுட்டு இங்கிலீஷ்
பிரிட்டிஷ் இங்கிலீஷ். இங்கே வந்து ஆக்சென்ட் பயங்கரமாக இருக்குது. இருந்தாலும் நம்ம ஆளுங்கெல்லாம் நிறைய பேர் இங்கே பிஸ்னஸ் எல்லாம் பண்ணுறதை பார்த்துட்டு ஒரு லிக்கர் ஸ்டோர் ஓனர் இந்தியன் இருந்தவன் அவன்கிட்ட போயிட்டு இந்த மாதிரி, ஐயா என் இளமையெல்லாம் வேஸ்ட் ஆகுது, ஐ எம் ஜஸ்ட் 41 அப்படின்னு ஒன்று அப்படி பார்த்துட்டு, என்ன ஒன்றுன்ற, ஒரு வேலை கொடுக்கக்கூடாதா, சின்சியராக வேலை செய்வேன், கேஷ் எல்லாம் சந்தோஷமாக கவனிச்சுப்பேன் ஒன்று. கேஷ் எல்லாம் கவனிக்கிற அளவுக்கு போயிட்டேன் நின்ட்டு, முதல்ல வேலையை செய்ய பார்ப்போம், ஒரு 8 ஹவர் வேலை செய்யணும், ஹெவி லிஃப்டிங் எல்லாம் இருக்கும், இருக்கட்டங்க லிஃப்டிங்கெல்லாம் நமக்கு ஒன்றும் ப்ராப்ளம் இல்லைங்க, ஐ எம் குட் ஸ்போர்ட்ஸ் மேன், கிரிக்கெட் பிளேயராக இருந்து அதை இருந்தால் இதை இருந்தால் அடிச்சு விட்டான். பேசுவியா, நல்லா கம்யூனிகேட் பண்ணுவியான்னு கேட்டான். கம்மு அப்படின்னு சொல்லிட்டு பேசுகிற போதே சரி எனக்கு தெரியாது போல் இருக்குன்ட்டு ஓரளவுக்கு மேனேஜ் பண்ணிட்டு வேணும்னு, சரி ஒரு 6 மாதம் பழகிறேன்னா எல்லாம் சரியாயிடும்னு சொல்லிட்டு, அந்த காலத்தில் $6 $6.5 ஒரு ஹவருக்குன்னு 8 ஹவர் டெய்லி வேலை செய்ய அது ஒரு $52 டேக்ஸ் ஃப்ரீ மணி. ஏன்னா அவன் டேக்ஸஸ் கட்டணுங்கிற கஷ்டத்தில் இவருக்கு கேஷாகவே கொடுத்துருவான் வாரம். அதை வாங்கிட்டு ஹாப்பியாக ஒரு நாளைக்கு $45-50 பார்த்துக்கங்க, வாரத்தில் ஒரு 6 நாள் வேலை செய்வான். அந்த 6 நாளைக்கு அவனுக்கு ஒரு $300 கையில் கிடைக்கும். ஹாப்பியாக சந்தோஷமாக செலவு பண்ணுவான். அவன் ஒய்ஃபும் வேறு எங்கேயோ போய் வேலையெல்லாம் செஞ்சு அவ்வளோ ஒரு $300. இந்த மாதிரி வாரத்துக்கு $600 பெரிய பணமாக இருக்குது. அவங்களுக்கு ஒரு $1500 மேலே செலவே இல்லை, பாக்கியெல்லாம் மிச்சம். ஆஹா, இந்தியாவில் எவ்வளோ பணம் வந்தாலும் 10 நாள் 15 நாளுக்குள்ளே காலியாகி, ஐயோ இன்னும் 15 நாள் எப்படிடா ஓட்டுறதுன்னு கவலைப்பட்டது போக, இங்கே 15 நாளைக்கு அப்புறம் கையில் அப்படியே 2 வார சம்பளம் மிஞ்சிடுது. ஒன்லி எக்ஸ்பென்சிவ் இது ஃபோன் தான். அட்லாண்டாலேருந்து இந்தியாவுக்கு ஃபோன் பண்ணால் ஒரு நிமிஷத்துக்கு $2. ஐயோ ரொம்ப எக்ஸ்பென்சிவாக இருக்குன்னு சொல்லிட்டு, ஆனால் அங்கே இருக்கிறவங்கெல்லாம், என்னப்பா கூப்பிடவே மாட்டேங்கிற பாலுச்சாமி அங்கே போய் மாறிட்டியா நீ அப்படி இப்படின்னு சொல்லி, அதுவும் வேலுச்சாமி அப்பப்போ இவனுடைய செலவில் அங்கேருந்து மெசேஜ் விட்டு, இந்த மாதிரி ப்ளீஸ் கால்மி அம்மா கூப்பிட்டா, என்னப்பா உயிரெடுக்கிற, என்னப்பா ஃப்ரெண்ட்ஸ்லாம் மறந்து போயிட்டு செலவுன்னு பார்க்குறேன், எங்களுக்கு இந்தியாவில் தான் அஃபோர்ட் பண்ண முடியாது, உங்களுக்கு என்ன பிரச்சனை அப்படிங்கிற மாதிரி ஃப்ரெண்ட்ஷிப்பை நல்லா மெயின்டைன் பண்ண இவனுக்கும் வேலுச்சாமி நினச்சா சந்தோஷமாக இருக்கும். அப்படி இப்படி வேலுச்சாமி கல்யாணம் ஆகிடுச்சு, இவனுக்கு கல்யாணம் ஆகிடுச்சு, அவனுக்கும் குழந்தைகள் இவனுக்கும் குழந்தைகள் எல்லாம் ஓகே தானே. அவனுடைய பிள்ளை படிச்சு இன்ஜினியரிங்லாம் முடிச்சு கம்ப்யூட்டர் ஸ்பெஷலிஸ்ட் ஆகி இங்கே வந்து அட்லாண்டாவில் செட்டிலாக ஒரே குஷி. ஆஹா, நண்பர் வருகிறார்னுட்டு அவன் உடனே இந்த மாதிரி என் பையனும் அங்கே தான் இருக்கான், வைக்கிறான் போகிறான், நான் வரேன் அப்படின்னு சொல்லி பாலு சந்தர்ப்பவசமாக ஒரு 6-7 வருஷத்துக்கு முன்னாடியே அட்லாண்டாலேருந்து மூவ் பண்ணி தள்ளி இருக்கிற வாஷிங்டனுக்கு போய் செட்டில் ஆக வேண்டிய கட்டாயம் ஆயிடுச்சு. ஏன்னா அவனுடைய பையன் அங்கே போய் செட்டில் ஆகி நல்ல வேலையில் இருந்ததுனால அவனோட இருந்தால் சௌரியமாக இருக்கும், நீங்கள் கூட வந்துருங்கன்னு பையனும் ஆசையாக கூப்பிட்டதுனால அங்கே போயிட்டாங்க. அப்படியாக வாஷிங்டனுக்கும் அட்லாண்டாவுக்கும் டிஸ்டன்ஸ் நிறையா. பாலு இப்போ வந்து அங்கே இருக்கான், வேலு வந்து இங்கே அட்லாண்டாவில் இருக்கான். ஸோ அதனால் அவனுடைய பிள்ளை இருக்கிற நேரத்துக்கு நம்ம வேலு வந்து சேர 2 பேரும் ஃபோனில் மணிக்கணக்கில் டெய்லி பேசுகிறாங்க. ஒருத்தர் பார்க்கணுங்கிற ஆசை. நீ வரையா நான் வரையான்னு சொல்ல, அவன் சொல்கிறான் என் பையன் ரொம்ப பிஸிப்பா, டிரைவெல்லாம் பண்ண முடியாதுங்கிறான. விடப்பா பிளேனில் போட்டு விட சொல்லு, நான் டிக்கெட் வாங்குறேன் உனக்கு, நீயும் ஒய்ஃபும் வாங்கலாம் சொல்லி இவன் சொல்ல, இவன் அவன் பையன்ட்டு சொல்ல, அவன் பையன் அதெல்லாம் சரிப்படாதப்பா, வயசான காலத்தில் அங்கெல்லாம் போய் மாட்டிக்காது நீ அப்படின்னு சொல்ல. ஏன்னா பிகாஸ் வாஷிங்டன் ரொம்ப குளிர், நீ வந்திருக்கிற மாதம் ஜனவரி பிப்ரவரி அதில் சரியாக வராதுன்னு சொல்ல, இவன் அதை கேட்க சுமாரப்பா, அருமையான ஜாக்கெட்லாம் போட்டுக்கிட்டு பிரமாதமாக இருக்கும், இந்த ஒரு குளிர் ஹெல்த்தி குளிர் அப்படின்னு பாலு ஒப்ப கொடுக்க, அவனு சரி வரேன்னு சொல்ல 2 டிக்கெட்டை வாங்கி அவனுக்கும் ஒய்ஃபுக்கும் அனுப்ப, அவன் பையன் ஃப்ளைட்டில் போட்டு அனுப்பிச்சிட்டான் வாஷிங்டனுக்கு. ஸோ சந்தோஷமாக வாஷிங்டனில் இறங்கி அப்படி பார்க்குறான், ஒரே ஈஸெல்லாம் பயங்கரமாக இருக்குது, பிகாஸ் ஸ்னோயிங் ஹெவிலி. ஆனால் இருந்தாலும் அதுவே ஒரு வித்தியாசமாக இருக்குது, சந்தோஷமாக இருக்குது அவனுக்கு. அப்படியே நண்பர்கள் 2 பேரும் ஏர்போர்ட்லேயே ஒருத்தர் கட்டி பிடிச்சிக்கிட்டு பாலு வேலு வேலு பாலு வேலு பாலு அப்படின்னுட்டு 2 சாமிகளும் அவ்வளோ சந்தோஷப்படுறாங்க, வைக்கிறாங்க போகிறாங்க, எல்லாம் வீட்டுக்கு போகிறாங்க வைக்கிறாங்க. ஹாப்பியாக இருக்கிற போது
பாலுவும் வேலும் அவங்க சின்ன வயசு பிரதாபங்கள்லாம் பேச ஆரம்பித்து, நீ எதை பண்ண அதை பண்ண, நீ மெடிக்கல் ரெப்ரஸன்டேட்டிவா, கில்லாடி மாதிரி விற்பியா அப்போ ப்ராடக்ட்லாம், உங்களை பார்த்து நிறையா நான் கற்றுக்கிட்டு இருக்கேன் பேரியன் கம்பெனி ஐட்டத்தில் விற்க. நீ சொல்ல, அட போப்பா நீ லக்கி ஃபெலோ, பேரியன் கம்பெனியில் எல்லாம் டிமாண்ட் இருக்கிற ஐட்டம். எங்கள் கம்பெனியில் நாங்கள் நாயா போய் அலைஞ்சு டாக்டர்லாம் கெஞ்சி கூத்தாடி பிஸ்னஸ் வாங்கணும் அது இதுன்னு வேலு சொல்ல. 2 பேரும் சேல்ஸ்மேன் நல்லா ஹாப்பியாக பேசுகிறாங்க வைக்கிறாங்க. நைட் ஆன உடனே, என்னப்பா அதை ட்ரிங்க்ஸு சாப்பிட்லாமா அப்படின்னு கேட்க, ஐயோ அந்த காலத்தில் நம்ம சாப்பிடாத ட்ரிங்க்ஸா, ஆனால் இப்போ நான் ஒரு 20 வருஷமாக ட்ரிங்க்லாம் சாப்பிட்றது இல்லைப்பா அப்படின்னு வேலு சொல்ல, பாலு நான் டெய்லி ஒரு ட்ரிங்க் 1.5 ட்ரிங்க் அப்படி நைஸாக சாப்பிட்ருவேன் அப்படின்னு சொல்ல. அப்படியா, ஐயோ உன்னை பார்த்த சந்தோஷத்தில் ஒரு ஃபுல் பாட்டிலே அடிக்கணும் போல் இருக்குன்னு சொல்ல, அதுக்குள்ளே பாலுவோட ஒய்ஃபு கண்ணை காட்டி எல்லாம் வேணாம் அப்படிங்கிற மாதிரி சொல்ல, சே வேலு வெரி ஹாப்பி சின்சியர் ஃபெலோ அப்படின்னு சொல்ல, வேலுவோட ஒய்ஃபும் எதுக்குங்க ட்ரிங்க்ஸ் எல்லாம் 20 வருஷமாக குடிக்கல நீங்கள், இப்போ எதுக்கு திடீர்னு சொல்ல, அட சும்மா இருங்க நீங்கன்னு சொல்லிட்டு நம்ம பாலுவும் வேலும் ஆளுக்கு ஒரு கிளாஸை வச்சுக்கிட்டு 2-3 பெங்க போட, திடீர்னு நம்ம வேலு எழுந்து கிச்சனில் இருக்கிற சிங்க்கு கிட்ட போயிட்டு, சரி ஏதோ கையை கழுவ போகிறான், சைட் டிஷ்ஷஸ்லாம் வேறு நிறையா ஒய்ஃப் பண்ணி கொடுத்துருந்தா அதெல்லாம் சாப்பிட்டு விட்டு கையை கழுவ போகிறான்னு நினச்சா, குபுக் குபுக் குபுக்குன்னு வாந்தி எடுக்க ஆரம்பிச்சிட்டான். அந்த வீடே நார ஆரம்பிச்சிடுச்சு. இவன் வாயில் எடுத்து வயிற்று கொட்டி என்ன பண்ணுறதுன்னு தெரியல. 2 லேடிஸும் இதுக்குத்தான் அப்போயே சொன்னோம் உங்கள் பாடு உங்கள் ஃப்ரெண்டு பாடுன்னு சொல்லிட்டு 2 பேரும் ரூமில் போய் கதை சாத்திக்கிட்டாங்க. இப்போ பாலு மாட்டிக்கிட்டு பேய் மொழி என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல், ஐயோ என்னடா இப்படியே போச்சுன்னு சொல்லிட்டு அந்த சிங்கை க்ளீன் பண்ணுறதுக்குள்ளே போதும்னு ஆயிடுச்சு. ஏன்னா 2 பேரும் அபவ் 70, அந்த ஏஜில் க்ளீன் பண்ண முடியுமா? அவனா அப்பா 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 அப்படின்னு அங்கேயே தரையில் உட்காந்து இவன் கையெல்லாம் கழுவி க்ளீன் பண்ணி எல்லாம் பண்ண ஓரளவுக்கு பண்ணிவிட்டு அவனை கூப்பிட்டு அப்படியே ரூமு பெட்ரூம் மாடியில் எப்படியாவது மாடிக்கு கொண்டு போய் விட்டுறணும்னு சொல்லிட்டு, பார்த்துடா ஜாக்கிரதரா நான் இங்கேயே படுத்துறேன் சோஃபாவில், இங்கேயே படுத்துறேன், என்னால் முடியல அவனை கதற. ஒய்ஃபை கூப்பிட்டு கொஞ்சம் ஹெல்ப் பண்ணு, என்னை மாடிக்கு கூப்பிட்டு வரணும். ஆமாம் நீங்கள் பாட்டுக்கு ட்ரிங்கை ஊற்றி கொடுத்தீங்களே, அனுபவிங்க அவள் கத்த. சரி எப்படியா மாடிக்கு போகிற வழியை பார்க்கணும். அவன் ஒய்ஃப் வந்து, இதுக்குத்தான் இந்த கழுத்துக்கு அறிவே கிடையாது, யாரையாவது பார்த்தா பயங்கரமாக குதிச்சு இந்த மாதிரிலாம் பண்ணி சே அப்படின்னு சொல்லி ஒரு மாதிரி கஷ்டப்பட்டு அவனை கொண்டு போய் மாடியில் படுக்க வச்சுட்டு கீழே வந்த பாலுவுக்கு, ஆஹா தவறு பண்ணிட்டோம் போல் இருக்கே, வயசானவங்களை கூப்பிட்டு வந்தால் பல பிரச்சனைகள் வந்துடும், இதை நம்ம யோசிக்கவில்லை, இந்த ஆங்கிளை ஃப்ரெண்டு பார்க்கணும்னு நினச்சிக்கிட்டே இருந்தது தான் மிச்சம். ஆனால் இந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் வரும் நம்ம எதிரே பார்க்கலையேன்னு சொல்லிட்டு யோசிக்க ஆரம்பிக்கிறான். இப்போ முதல் நாள் நைட்டு இந்த கூத்தெல்லாம் நடந்து அவனுக்கு ட்ரிங்க்கு ஒத்துக்காம வேலு பயங்கரமாக வாந்தி கிந்தி எடுத்து அவனை ரொம்ப கஷ்டப்பட்டு மேலே கொண்டு போய் விட்டுட்டு, பாலு ஒய்ஃபும் அவனுடைய வேலுவுடைய ஒய்ஃபும் எல்லாரும் சேர்ந்து கீழே விழுந்துடாம கொண்டு போய் படுக்கையில் போட்டு படுக்க வச்சு போத்திட்டெல்லாம் விட்டுட்டு, ஜாக்கிரதையாக பார்த்து எங்கள் கணவனை அப்படின்னு சொல்லிட்டு கீழே வந்து, இவருக்கு ஒய்ஃப் இருக்கிற ரூமுக்கு போகிறதுக்கே பயம். யாருக்கு? பாலுவுக்கு. பாலுவோட ஒய்ஃபு ஓரளவுக்கு நல்லவ தான், ஆனால் ஏதாவது காரணம் கிடைச்சதுன்னா கடிச்சு துப்பிடுவேன், அந்த மாதிரி ஒரு கேரக்டர் அவ. அதனால தெரியாமல் நடந்து போச்சுப்பா, நாளையிலேருந்து நோ ட்ரிங்க்ஸ் நத்திங் அப்படின்லாம் வரும்போதே சொல்கிற போது, உங்களுக்கு மண்டையில் முடிதான் இல்லை, மூளையமா மழுங்கி போச்சு. ஒரு வயசான ஆளை பிடிச்சி குடின்னு அவர் 20 வருஷமா குடிக்கலன்னு சொன்னாரு, என்ன பண்ணிருக்கணும்? அப்படியா, நானும் குடிக்கிறத விட்டுறேன் அப்படின்னு சொன்னா ஒரு புத்திசாலி. அதை விட்டுட்டு அட விடுப்பான்னு சொல்லிட்டு அவருக்கு ஊட்டி விட்டீங்க, கிண்டியில வச்சு போட்டுற மாதிரி போட்டினீங்க இல்லையா ஒன்னு சொல்லி ஐயோ கத்தாதம்மா, அவன் எந்திரிச்சிட போறான்லாம் சொல்லி ஒரு மாதிரி அவளை தாஜா கிஜா பண்ணி கையில் காலில் விழுந்து எல்லாம் பண்ற போது நைட்டு இப்படி இவனும் ஐயோ என்னடா பண்றதுன்னு யோசிக்கிற போது காலையில் ஒரு 4:30 மணி, நல்ல கும்மரிட்டு வின்டர் வேற, யூஸ்வலாக 7 மணிக்கு தான் விடியும். 4:30 மணிக்கு தலை வின் 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 வின்னு தெரிக்குது
வேலுச்சாமிக்கு. அது வரைக்கும் ஒரு மாதிரி தூக்கத்தில் கிடந்தவன் எழுந்திருச்சு 2 கையாலையும் தலையை பிடிச்சிக்கிட்டு அமைக்கி, ஐயோ முடியலையே, தலை வலிக்குதே, தலை வலிக்குதே, என்ன பண்ண போறேன் தெரில. ஒய்ஃபுக்கு எரிச்சல் தாங்க முடியாம, ஏன்னா அவங்களுக்கு 2 ரூம் கொடுத்துருந்தாங்க பக்கத்தில். இந்த 2 ரூமை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம், 2க்கும் ஒரு அட்டாச்டு பாத்ரூம் இருக்குது அதுன்னு சொல்லி போருவேன். உங்களுக்கு கல்யாணம் பண்ணிக்கிட்டு நான் பட்ட அவஸ்தை கொஞ்சமாக நஞ்சமான வேலுவோட ஒய்ஃபு ரொம்ப சத்தமாகவும் சொல்ல முடியல, ஏன்னா இருட்டு குவைட்டாக இருக்கிறதுனால சொல்லிட்டு எப்படியாவது ஒழிங்க நீங்க அப்படின்னு கோபத்தில் இன்னொரு போய் பாட்டு படுத்துக்கிட்டா கதவை சாத்திக்கிட்டு போடலாம். இதெல்லாம் கீழே இருக்கிறவங்களுக்கு எப்படி தெரியும்? வேலுச்சாமி உட்காந்துக்கிட்டு தலையை பிடிச்சிக்கிட்டு, அம்மா அப்பா வலிக்குதே, என்ன பண்ணுறது தெரியலையே, ஏதாவது ஒரு ஆஸ்பிரன் போடணும் போல் இருக்கே, உயிரே போகிற மாதிரி தலை வலிக்குதே அப்படின்னு சொல்லி அவனுக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியல. வீடு ஃபுல்லாக கும்மருட்டாக இருக்கு. ஒரு சின்ன நைட் லேம்ப் மட்டும் ரொம்ப குறைச்ச வோல்டேஜில் மினுக்குன்னு எரிஞ்சுக்கிட்டு இருக்கு ரூமில். எங்கே எது இருக்குன்னு கூட தெரியல. ஆனால் அவனுக்கு மேலே பார்க்குற போது நடந்து வந்த இது ஞாபகம் இருக்கு. சரி எப்படியாவது லைட்டை போடலான்னு ரூம் லைட்டை தேடுறான். எங்கே இருக்குன்னு தெரியல. எப்படி மாடிப்படிக்கிட்ட லைட் இருக்குன்னு சொல்லிட்டு ஒரு 4 ஸ்டெப் வச்சு லைட் எங்கன்னு தேடுற போது அவ்வளவுதான். திடீர்னு பார்த்தா படிக்கு ரொம்ப பக்கத்தில் வந்து நின்று அடுத்த ஸ்டெப்பை வைக்கிறான். அப்படியே அந்தரத்தில் நடக்கிற மாதிரி டமன்னு ஒரு 12-14 படி அடிச்சு கீழே வந்து விழுந்து அம்மா அப்படின்னு ஒரு சத்தம். அவ்வளவுதான். அந்த சத்தத்தை கேட்டுட்டு பாலு ஒய்ஃபும் அடிச்சு புரண்டு ரூம்ல இருந்து ஓடி வந்து என்னாச்சுன்னு பார்த்தா இந்த ஆளு பாவம் அடிபட்டு ரத்த வெள்ளத்துல கிடக்காரு கீழே. என்ன பண்ண முடியும்? காலையில ஒரு 5 மணி கூட ஆகல, இருட்டா இருக்குது, என்ன செய்யறதுன்னு தெரியல. உடனே ஆம்புலன்ஸுக்கு ஃபோன் பண்ணி வர சொல்லிட்டு பொண்ணு என்ன பண்ணு தூக்கிட்டு எல்லாரும் 1/2 மணி நேரம் ஆகுது. ஆம்புலன்ஸ் வரத்துக்கே 15 நிமிஷம் ஆகுது. அதுக்குள்ள ஒரு துண்டை வச்சு தலையை கட்டி அதை கட்டி எல்லாம் பண்ணி பாலுவுக்கு கைகாலெல்லாம் உதறது. பாலு ஒய்ஃபு கண்ண உருட்டுறா. ஒரு மனுஷனையே கொண்டுடுவ போட்டிருக்கே நீ கத்துறா. அதுக்குள்ள வேலுவோட ஒய்ஃபோட வந்து என்னாச்சு ஹஸ்பண்டுக்கு எப்படியாவது ஒழின்னு சொல்லிட்டு போனவ இப்போ ஓடி வந்து என்னாச்சுங்க உங்களுக்கு, அந்த வருஷம் உங்களுக்கு ஊத்தி கொடுத்து இப்படி பண்ணிட்டாரே, குடிக்காத ஒரு மனுஷனை குடிக்க வச்சு கொல்ற அளவுக்கு போயிட்டாரு எனக்கு கத்த. எல்லாம் பயந்து போய் என்ன பண்றது தெரியாம ஆம்புலன்ஸ் அந்த ஆஸ்பத்திரிக்கு கூப்பிட்டு போக இவங்களும் போக அவ்வளவுதான். நம்ம பாலுவுடைய பையன் பக்கத்து வீடு அவன் ஓடி வந்து என்னாச்சு ஏதுன்னு பார்க்க, இந்த மாதிரிடா உங்க அப்பா இப்படி பண்ணிட்டாரு சொல்ல, அவங்க வேற வடாப்பா எங்க புருஷனுக்கு ஊத்தி கொடுத்து மண்டையை உடைச்சிட்டாரு உங்க அப்பான்னு சொல்ல, அவன் ஷாக்காயி அப்பா அறிவு இல்லையா உங்களுக்கு என்னப்பான்னு கேட்க, பெரிய பிரச்சனை. ஆஸ்பத்திரியில் போயிட்டு ஸ்டிச்சஸை போட்டு அதை போட்டு இதை போட்டு நம்ம வேலுவோட உயிரை காப்பாத்துறதுக்கு ஒரு $70,000-80,000 பில்லு. அவரு வரும்போது நம்மெல்லாம் ஹெல்த்தியா தானே இருக்கோம், நமக்கு எதுக்கு இன்சூரன்ஸ் ஆகுது அப்படின்னு வந்துட்டார். ஒரு பாட்டுக்கு கையை வீசிக்கிட்டு பையன் அனுப்பிச்ச டிக்கெட்ல இப்போ இந்த மாதிரி ஆகி போய் எமர்ஜென்சியில் மாட்டிக்கிட்டு கிட்டத்தட்ட $80,000 பில்லு, $80,000. இப்போ பணத்தை கட்டுறாங்கன்னா இவர் தான் பொறுப்புங்கிறாங்க. யாரு? வேலுச்சாமியோட பையன். My father was a teetotaler for 20 years. திடீர்னு குடிக்க வச்சு இந்த மாதிரி பண்ணிட்டாரு இவரு. அவர் வீட்டில் வச்சு நடந்ததுக்கு அவரு தான் பொறுப்புன்னு ஒரு வக்கீல் வச்சு வாதாடுறான். இவரு எங்க வீட்டுக்கு வந்தா அவர் ஆசைப்பட்டாரு. நோ, அவர் ஆசையப்பட்டிருக்க மாட்டாரு. மதர் சாட்சியா இருக்காங்க. மதர் சொல்றாங்க அவர் வேளாண் தான் சொன்னாரு, அவரு தான் பரவாயில்ல குடின்னு சொன்னார்ல. சொல்ல வைக்க போக பாலுச்சாமி $80,000 கட்டணும் அப்படின்னு ஜட்ஜு உத்தரவு போட பாலுச்சாமி பாவம் என்ன பண்ணுவாரு? அவர் வாழ்க்கையில
நண்பனை பார்க்கணும், நண்பனோட சந்தோஷமா இருக்கணும்னு ஆசைப்பட்டவர் இப்ப நடுத்தெருவில் எடுக்கிறார். பையன், மருமக, பேரம், பேத்தி, பொண்டாட்டி அத்தனை பேரும் அவருக்கு அகின்ஸ்ட். பாலுவை பார்த்தாலே அப்படியே எரிச்சு கொண்டுடுற மாதிரி பாக்குறாங்க எல்லாரும். ஆனான்றது தெரியாம பாலு ஒழிக்கிறார். கதை மற்றும் அடுத்த கதையில் சந்திப்போம். உங்கள் அட்லாண்டா கணேஷ்.